பீஷ்மர்கள் விட்ட தவறுதான் அர்ச்சுனனை கதாநாயகனாக்கியது. நம்முடைய பீஷ்மர்கள் விட்ட தவறுதான் அர்ச்சுனாவை கதாநாயகனாக்கியது. மயிர்கொட்டி சுனைப்பெல்லாம் ஒரு மரண தண்டனை குற்றமே அல்ல. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் அந்த இனத்தின் நம்பிக்கையை அளிக்க வேண்டும். அன்றைக்கு யார் குற்றவாளியாக பார்க்கப்பட்டானோ இன்றைக்கு அந்த பிள்ளை சட்டத்துறையில கோல்டு மெடலிஸ்ட். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் பம்பலப்பட்டி இந்து கல்லூரிக்கும் அந்த பிக் மேட்ச் நடக்கிறதுக்கு முதல் நாள் சொல்லாடல் என்கின்ற அந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுதெல்லாம் பார்வையாளர் அரங்கில் அல்லது ஜூரி சபையில் இருக்கிற பொழுதெல்லாம் பார்ப்பவர்களுக்கு நாங்கள் சிரித்துக் கொண்டிருப்பது போல இருக்கும். என்னையும் சொபிசனையும் பார்க்கிற பொழுது. ஆனால் லைட்டா ஒரு பொறாமை நமக்குள்ள இருக்கு. நமக்கு பின்னுக்கு வந்த தம்பிமாருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்ற ஏக்கத்தோடு தான் நாங்கள் அந்த அரங்குகளில் இருந்தோம். ஒரு நாள் அந்த ஏக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். எப்படி ஒரு பிக் மேட்சுக்கு முன்னுக்கு சொல்லாடல் நடக்கிறதோ அதற்கு முதல் நாள் பிக் மேட்ச் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் பழைய மாணவர்கள் சந்திக்கின்ற ஒரு கருத்து களம் நடக்க வேண்டும் என்ற சிந்தனை உதித்தது. அது இன்றைக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது. தம்பி சொபிசனுக்கும் பின்னின்று உழைத்தவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வாரம். இதை அவர்களை மகிழ்விப்பதற்காக சொன்னது. பிக் மேட்ச் நடக்கிற பொழுது நடக்கிற சொல்லாடல் இளைய தலைமுறை அவர்களுக்குரிய சுபாவத்தோடு சிங்கம் போல கட்சித்து பேசுவார்கள். அது கருத்தாடல் களம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கமும் கொழும்பு இந்து கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கமும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த முந்து தமிழ் என்பது கருத்தாடல் களம் அல்ல, கருத்துருவாக்க களம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை வெறுமனே ஒரு நகைச்சுவை மேடையாக்கிவிட்டு நாங்கள் நகர்ந்து போவோமாக இருந்தால் இந்த இனத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அது. மிகப்பெரிய சிந்தனையோடு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த களத்திலே விதைக்கப்படுகின்ற விதைகள் நாளை நம் இனம் எடுக்க போகின்ற முடிவுகளுக்கான முந்து தமிழாக நிற்க போற செய்திகளை சொல்லுது. மிக நுணுக்கமாக இந்த தலைப்பை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தன்னுடைய சுயத்தை தொலைத்து நிற்கக்கூடிய இளைய தலைமுறை கொண்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இருக்கிறீர்கள். இதைத்தான் நம் பரம்பரை தலைமுறையாக செய்தது. 16 வயசுல படிப்பு விட்டு நல்ல படிப்பானது படியன், பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், அப்பா மிக நேர்மையான ஒரு தொழில் உத்தியோகத்தன், யாரும் அப்படி கிடையாது, நேர்மையான உத்தியோகத்தன், தாய் அன்பாக வளர்த்த ஒரு பிள்ளை 16 வயசுல படிப்பை விட்டுட்டு தனக்கு பின்னால் 2 அண்ணனுக்கு பின்னால போனான். போயிட்டு 18 வயசுல பார்த்தான் யாரும் தலைவனாக தன்னை வழிநடத்துவதற்கு தயாரில்லை. தானே தலைவனாகினான், தானே நிமிர்ந்தான், தன்னோடு சேர்ந்திருந்தவர்களை கொண்டு ஒரு தனி ராஜ்யத்தை கட்டியமைத்தான். ஆனா அந்த நேரம் இந்த கொஞ்சம் பெரியவர்கள் சொன்னார்கள், சிறுபிள்ளை வேளாமை வீடு வந்து சேராது. ஏற்றுக்கொண்டோமா? அந்த சிறுபிள்ளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பின்னாலே திரண்டு நின்றோமா? இன்றைக்கு என்ன சொல்றோம்? அவன் இருந்தால் இதொன்று நடக்காது. இதுதான் நம் இனத்தினுடைய தலைவிதி. இளைய தலைமுறையை சரியாக அனுமானிக்க அளவுகோலோடு தெரிய முடியாத முதிய தலைமுறையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவறை செய்துவிட்டு எப்படி இளைய தலைமுறை நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள்? நான் சின்ன செய்தி சொல்றேன். எல்லாரும் பேசுனீங்க, நீதிபதியா பேசினார், ஒரு ஓய்வு பெற்றவடியால் பயமெல்லாம் பேசலாம் பேசினாரே, பல உதாரணங்களை சொன்னார்கள். இன்னைக்கு ஊடக பெருவழி என்ன செய்கிறது என்று சொன்னால் தீமையான விஷயங்களை மட்டும் நம்ம கொண்டு சேர்க்குது. சின்ன விஷயம் சொல்றேனே, சிம்பிளான உதாரணம். நான் பேசிக்கொண்டு நிற்கிற பொழுது முதலாவதா புரந்தரன் வந்து பேசினார். புரந்தரன் பேசுற படத்தை சோபிசன் ஒரு படம் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல புரந்தரன் அக்கா புராதனிக்கு போட்டார். புராதனி அக்கா அங்க கொக்கையில இருந்து பாப்பா என்ற கணவன் பேசுகிறார். 1 2 3 4 5 சக்தி டிவி லங்காவசரி எல்லா மைக்கும் இருக்குது, சூப்பர் நிகழ்ச்சி என்று. ஆனா நமக்கு தான் தெரியும் ஒரு மைக்கும் ஒழுங்கா வேலை செய்யல. சிரிப்பல்ல, இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் வருகின்ற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பார்த்துவிட்டுத்தான் நாம் இளைய தலைமுறையை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம். 1 2 அங்க அப்படி நடக்குது. 1000 நல்ல விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்ப்பதில்லை. அவை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படுவதில்லை. எங்களுடைய நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் இந்த இடத்தில் உரையாற்றுகிற பொழுது செய்தி சொன்னார். தான் நீதிபதியாக இருக்கிற பொழுது ஒரு வழக்கு வந்தது. பிரபல பாடசாலையுடைய மாணவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டு, ஆவாக்குழு குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டார்கள். ஐயாவுடைய தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. அதனுடைய தொடர்ச்சி எனக்கு தெரியும்.
அதுல இருந்த ஒரு பையனை எங்களுடைய இந்துக்களுடைய மாணவனை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்தார்கள். அவனை ஒரு விடுதியில வைத்து பிடித்தார்கள். இதெல்லாம் நடந்தது. நான் ஏன் சொல்றேன் பாருங்க, நான் வகுப்பறையிலே விரிவுரை மண்டபத்திலே சொல்லுகின்ற உதாரணம், என்னுடைய ஆசிரியர்களுக்கு சொல்லுகிற உதாரணம். பிடித்தார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளை சட்டத்துறையிலே கோல்ட் மெடலிஸ்ட், பலருக்கு தெரியாது. அன்றைக்கு யார் குற்றவாளியாக பார்க்கப்பட்டானோ இன்றைக்கு அந்த பிள்ளை சட்டத்துறையில கோல்ட் மெடலிஸ்ட். நாளைக்கு இந்த அரங்கத்தில் அவன் இருப்பான் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை நான் சொல்றேன்டா, ஒரு பெரிய உயர்ந்த கோட்பாடு இருக்கு, பெரிய உலங்கிக் கொள்ளுங்கள், மயிர்கொட்டி கோட்பாடு. நல்ல வெயில் காலம், முருங்கை மரத்து கரை முருங்கை மரத்துக்குள்ள போய் பாருங்க, மயிர்கொட்டி அப்படியே படர்ந்து போயிருக்கும். இதுல யாராவது ஒருவர் எனக்கு மயிர்கொட்டியை பிடிக்கும், கண்டதும் கம்பளி போல இருக்கக்கூடிய மயிர்கொட்டியை தடவுவேன் என்று நினைச்சா எனக்கு விருப்பம் நினைச்சு கையத்துக்கு நான் விட்டுட்டு போயிடுவேன். யாருக்கும் பிடிக்காது. உடனே தென்னோலை எடுக்கிறது, நெருப்பு எடுக்கிறது, கொளுத்துறது. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, ஒரு 2 கிழமை அந்த மயிர்கொட்டிகள் அனைத்தும் வண்ணத்து பூச்சிகளாக மாறும். வண்ணத்து பூச்சிகளை பிடிக்காத மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள். வண்ணத்து பூச்சி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அதுதான் பூவுக்கு பூவுக்கு போய் மகரந்த சேர்க்கை செய்து தாவர இனப்பெருக்கம், உற்பத்தியாக்கம் எல்லாமே அங்கேதான். மயிர்கொட்டி பிடிக்கவில்லை என்று நீங்கள் கொழுந்து விட்டு எரிப்பீர்களாக இருந்தால் வண்ணத்து பூச்சிகள் கிடைக்காமல் போய்விடும். இன்றைக்கு நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மயிர்கொட்டிகளை கொளுத்துகிறோம் என்ற போர்வையிலே வண்ணத்து பூச்சிகள் அளித்துக் கொண்டிருக்கிறோம். தட்டி கொடுக்க தவறுகிறோம். நாங்கெல்லாம் பெரிய, நீங்க சொன்னீங்க சமூகம் அறிவார்ந்த சமூகம், படிச்ச சமூகம், முட்டாள் சமூகம். இது பெரும் முட்டாள் சமூகம். நான் சொல்றேன் என்றால், நம் இனத்தை அழிக்க நினைப்பவன் எப்படி திட்டம் போடுவான் என்பதை சிந்திக்க தெரியாத சமூகம் இந்த சமூகம். ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் அந்த இனத்தின் நம்பிக்கையை அளிக்க வேண்டும். முதலில் அந்த இனத்தின் நம்பிக்கையை அளிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை, ஒரு இனத்தினுடைய நம்பிக்கையாக இருப்பவர்கள் இளைய தலைமுறையினர். அந்த இளைய தலைமுறையினருடைய மீதான நம்பிக்கையை, என்னுடைய இனம் தன்னுடைய நம்பிக்கை இனத்தின் மீது, இளைய தலைமுறையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அளித்து விட்டால் இனம் அழிச்சிடும். இன்றைக்கு எதிரி அதைத்தான் செய்கிறான். எங்களுடைய இளைய தலைமுறை விடக்கூடிய தவறுகளையும், தவறுகள் விடக்கூடிய சூழல்களையும் உருவாக்கி கொடுக்கிறான். உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழலில் நின்று கொண்டுதான் என்னுடைய இளைய தலைமுறை போட்டி போட்டுக் கொண்டுதான் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய திருக்குமரன் அகிலங்கரி இதுல முதலாவதாக வந்தான். சாதாரணமானது அல்ல இது. நான் சின்ன செய்தி, இன்னொரு தியரி சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய தெராசு யோசிங்க. 2 தெராசு இருக்கு, 2 தட்டு இருக்கு. ஒரு தட்டுல நமக்கு பிடிக்காத பல விஷயங்கள், போதைப் பொருள் கலாச்சாரம், பாலியல் வல்லுறவுகள், கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நிறைஞ்சு போய் அது தாண்டு போயிருக்கு. இன்னொரு பக்கத்துல நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள், முந்து தமிழ், சொல்லாடல், இப்படியான விஷயங்கள் எல்லாம் பத்தாது, மேல நிக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த தட்டை தாக்கணும், பதிக்கணும். அதுக்கு 2 வழியை கொண்டு அந்த தட்டுல இருந்து பழைய அந்த பாரம் கூடிய தட்டு சிலது உருவலாம், அல்லது இந்த தட்டுக்கு பாரம் போடலாம். நீதிபதியாவுக்கு தெரியும், அந்த தட்டில் இருந்து போதைப் பொருள், அந்த தட்டுக்கள் இருந்து பாரத்தை உருவுவது என்பது சாதாரண காரணம் அல்ல. அது எவ்வளவோ திட்டமிட்டப்பட்டு நுட்பமாக செய்யப்படுகின்ற காரியம். உலகத்தினுடைய மிகப்பெரிய இயக்கமாக விழுந்துள்ள அந்த இயக்கத்தை தாங்கள் அழித்து விட்டோம் என்று மார்தட்டுகின்ற இந்த அரசும், இந்த ராணுவமும், இந்த கடற்படையும் இந்த சின்னஞ்சிறிய தீவுக்குள்ளே போதைப் பொருளை தொன் கணக்கில் வரவிடுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. அந்த தட்டுக்கு அவர்கள் பாரம் போடுகிறார்கள். அப்ப நம்ம இனம் தாழுது, நாம் என்ன செய்யணும்? இந்த தட்டுக்கு பாரம் போடணும். அதைத்தான் இன்றைக்கு முந்து தமிழ் மாலை ஒரு பாரம் விழுந்திருக்கு. இதை எத்தனை பெரியவர்கள் நீங்கள் செய்கிறீர்கள்? எத்தனை பெரியவர்கள் செய்கிறீர்கள்? இங்க அருமையான ஒரு தத்துவத்தை சொன்னான் நம்ம கேசவன். பீஸ்மர் மகாபாரதத்திலே நடந்தது, அது நம்ம நாட்டில் நடக்குது. பீஸ்மர்கள் விட்ட தவறுதான் அருச்சுனனை கதாநாயகனாக்கியது. நம்முடைய பீஸ்மர்கள் விட்ட தவறுதான் அருச்சுனாவை கதாநாயகனாக்கியது. உளவி போயிட்டார். ஒரு பீஸ்மர் இருந்தார், உளவி போயிட்டார். அவர் இருக்க பேசணும்னு ஆசைப்பட்டார், உளவி போயிட்டார். நானா நீயா தலைவர் என்று ஆசைப்பட்டவர்கள் இன்றைக்கு பதில் செயலாளராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார். இதை முதல்ல செய்திருக்கலாம் இல்ல? செய்திருக்கலாம் இல்லையா? நானா நீயா தலைவர் என்று ஆசைப்பட்டவர்கள் இன்றைக்கு பதில் தலைவரோடும் பதில் செயலாளரோடும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பீஸ்மர்கள் விட்ட தவறுதான் அருச்சுனன்களை கதாநாயகனாக்குகிறது. எப்படி நாங்கள் இளைய தலைமுறை குற்றம் சாட்டி விட முடியும்? சரி, இன்னொரு செய்தி. வடக்குமான எலெக்ஷன் நடக்குமோ இல்லையோ தெரியாது. இப்ப யாரை தேடுறோம்? ஓய்வு பெற்றவர்களை தேடுகிறோம். அரச பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். உங்களை சொல்ல கேட்கிறேன், யாராவது ஒரு இளைஞனை தேடுகிறீர்களா? யாராவது ஒரு இளைஞன்? எத்தனை ஆட்டுமிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள்.
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை நெருக்கடியிலே தலைமையேற்று நடத்தினான் ஒரு இளைஞன். அதை ஒத்த எத்தனை இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை எந்த பக்கம் திரும்புதா? இல்லை, ஓய்வு பெற்றவர்கள் பக்கம் திரும்புது. ஓய்வூதியர்களை அரசியலுக்காக அழைத்து வருகின்ற ஒரு இனம் இளையவர்கள் மீது குற்றம் சாட்டும் தகுதியற்றது. ஐயா சொன்னீங்களா தமிழகம் மாறிட்டது, நாமளும் மாறணும். அவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டபடி உங்களுக்கு மேலதிக நேரமும் இப்பொழுது ஒரு சின்ன வினா, எல்லாரையும் கேட்டு உங்களுக்கு காட்டி நீங்க மயில்பட்டிகளை அளித்தால் வண்ணத்தி பூச்சிகள் கிடைக்காது என்று சொல்லி என்னுடைய கேள்வி, மயில்பட்டி பட்டால் சுனைக்கிறா இல்லையா? மயிர்கொட்டி சுனைப்பெல்லாம் ஒரு மரண தண்டனை குற்றமே அல்ல. அது ஒரு வெங்காயத்தை எடுத்து உறைஞ்சி விட்டீங்கன்னா தண்டவாள காணாம போய், அதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. மயிர்கொட்டி கடிச்சா வெங்காயத்தை எடுத்து உறைஞ்சுங்க, இல்லைன்னா சுடுசாம்பல் எடுத்து பூசுங்க. அதுக்கு ஏன் பெரிய விஷயங்களை கொண்டு வரீங்க? இன்னைக்கு இவங்க எல்லாம் கொண்டு வந்த விஷயம் எல்லாம் ஐயா இடக்க சபையில தீர்க்க வேண்டிய விஷயங்களை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கு இனம் செய்கின்ற தவறு. நான் சொல்லிக்கிட்டு முடிக்கிறேன். இன்னொரு இருந்த ஒளிம்பி போயிட்டாரு சுரேந்திரன் அண்ணா. நம்முடைய விடுதலை போராட்டம் ஆரம்பித்த பொழுது எல்லாரும் தலைவராக ஒன்று ஆசையோடு வலிக்கிட்டார்கள். 35 இயக்கங்கள், 37 இயக்கம், பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்துலயும் டி இருக்கும், எல்டிடி, டெலோ எல்லாம் இருக்கும், இபிஆர்எல்எஃப், இஎன்டிஎல்எஃப், டெலா, டெலோ, டெஸ்டா எல்லாம் கணக்கு. டெஸ்டாண்ட காரன் ரைட் சொல்லுங்க. 37 இயக்கங்கள் பட்டியல் இருக்கிறது. ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு பின்னால் நிற்க முடியாத சூழ்நிலை. இன்றைக்கும் அதே சூழ்நிலையைத்தான் நம்முடைய உருவாக்கினார்கள், பெரியவர் உருவாக்கினார்கள். இன்றைக்கு அதைத்தான் செய்கிறார்கள். இளைஞர்களை ஒன்றா சேர விடுறதில்லை, பார்த்துக் கொள்ளினம். ஆனால் இந்த பிள்ளைகள் நல்ல காரியமும் செய்கிறார்கள். எப்படி இன்றைக்கு போருக்கு பின்னால் பல அமைப்புகளை உருவாக்கி இந்த சமூகம் வாழ பழி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறகுகள் அமைப்பு இந்த தேசம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. நூலகம் இல்லா தேசங்கள் நூலகங்களை அமைக்கிறார்கள். மொபைல் போன்ல அடியுங்க நூலகம்.org. ஈழத்தமிழ் படைப்பாளுடைய அத்தனை படைப்பும் எங்க அப்பாண்ட இறப்பு கடித்த கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் தொடக்கம் எல்லாம் வரும். அதை ஆவணப்படுத்தினது யாரு? மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டிருந்த என்னுடைய வயது ஒத்த இளைஞர்கள். கோபிநாத், சேரன், இன்றைக்கு அதுக்கு பின்னால கிருஷ்ணாந்தன் எல்லாருக்கும் பங்களிப்பு செய்கிறார்கள். சுஜீவன், எல்லாரும் இளைஞர்கள். தெரியாது, இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. எவ்வளவு தேர்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதத்தோடும் மனித நடவடிக்கைகளோடும் டிட்வா புயல் வந்துச்சுதே, முதல் யார் வலிக்கிட்டு ஓடினான்? மலையகத்துக்கு மண் சரிவை வீண்டு போனவர்களை மீட்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் முதல் வலிக்கிட்டு போனார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் வலிக்கிட்டு போனார்கள். இளைய துடிப்புடைய அந்த மயிர்கொட்டிகளாக நீங்கள் பார்க்கிற வண்ணத்து பூச்சிகள் பறந்து போனார்கள். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நான் சொல்வதே, நாங்கள் மறக்கப்பட வேண்டிய விஷயங்களை சமூகத்தில் சொல்லக்கூடாது. சில விஷயம் பேசவே கூடாது. நல்ல சபைக்கு வந்தே போதைப்பொருளை பற்றி பேசுறீங்க. எவ்வளவு பேசுறதுக்கு நல்ல விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். மொழியை பற்றி சொல்லுங்கள். மொழி, தமிழ் மொழி இந்த சுயம் அழியாது. இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். தமிழ் மொழியோடு சமகாலத்திலே பிறந்த ஹீப்ரு மொழி இயேசுநாதருடைய தாய்மொழி இன்றைக்கு உலகத்தில் இல்லை. இயேசுநாதர் உலகம் முழுக்க இருக்கிறார். இயேசுநாதர் மொழி இல்லை. ஏன்? 50 வருடங்களுக்கு முன்னர் இந்த தமிழ் சங்கத்தில் இருந்த பல பெரியவர்கள் அவர்கள் தமிழையும் வடமொழியையும் கற்றால், சமஸ்கிருதத்தையும் கற்றால் தான் பெரிய ஸ்காலர்ஸ். இன்றைக்கு எப்படி இங்கிலீஷோ அதே மாதிரி சான்ஸ்கிரிட். இன்றைக்கு சான்ஸ்கிரிட் பழக்கத்தில் இல்லை. வெறுமனே ஐயர் சொல்ற மந்திரம் மட்டும்தான். பெரிய தத்துவம் நிறைந்த மொழி காணாம போயிட்டது. ஆனா அதே காலத்தில் உருவாகின தமிழ் மொழி இந்த வரைக்கும் நிற்குது. கூகுளில் அடிக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம் வேண்டா. அதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் இதற்கு பின்னால் இருந்து உழைக்கின்ற கிருசாந்தனை போன்ற, கேசவனை போன்ற மென்பொறியாளராகிய இளைஞர்கள் தான் காரணம். தமிழ் என்றைக்கும் வாழும். அதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய தடம் பெரிது. எனவே இவர்களை போன்றவர்கள், தமிழகன் போன்றவர்கள் வட்ட தடவி உங்கள் நம்பிக்கையை தகர்ப்பார்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நம் இளையவர்கள் மிகுந்த ஆற்றல் மிக்கவர்கள். அவர்களுக்கு பின்னால் நீங்கள் ஒன்று சேர்க்கிற பொழுது, அவர்களை வாடா தம்பி எழுந்து வா என்று கை கொடுத்து இழுக்கிற பொழுது அவர்கள் எழுந்து வருவார்கள், இந்த இனத்தை காப்பாற்றுவார்கள். இப்போது கூட நீங்கள் ஓய்வு பெற்றவர்களை தேடாதீர்கள், இளைஞர்களை தேடுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துருவாக்க களத்தை சிறப்பாக முடித்திருக்கிறேன் நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சர்வேஸ்வரா அவர்களே.